மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் இது பேசு பொருளாகவே இருக்குது. நாடாளுமன்றத்தில் வரைக்கும் இது போய் பேசிட்டீங்க திமுக எம்பிக்கள். இப்போ இந்த தொகுதி சீரமைப்பு விவகாரத்தில் இப்போ முதலமைச்சர் அனைத்து கட்சி எம்பிக்களுடன் சேர்ந்து பிரதமரை சந்திக்க முடிவெடுத்திருக்கிறார். இப்போ பாஜகக்காரங்க என்ன சொல்கிறாங்க, பிரதமரே தான் சொல்கிறாங்களே எந்த பாதிப்பும் வராதுன்னு, அப்புறம் பிரதமர்கிட்டே போய் என்ன மனு கொடுக்கறது அப்படிங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இன்னமும் பாரதிய ஜனதாக்காரர்கள் இந்த தொகுதி வரையறை என்பதை பற்றி புரிஞ்சுக்கலன்னு தெரியுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேராபத்தாக நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் அதை எடுத்துட்டு போய் ஒரு பெரிய கூட்டத்தை இங்க கூட்டி ஆச்சரியப்படும் விதமாக தென்னகத்தை நோக்கி அனைத்து மாநிலங்களுடைய முதல்வர்களும் இந்த கருத்தை ஒத்த முதல்வர்கள் அத்தனை பேரையுமே இங்க வரவழைத்து பாதிப்பு ஏற்படுகின்ற நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்தார். அந்த முடிவு எடுக்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வரவேற்பு. என்னன்னா, யாராக இருந்தால் என்ன, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில நாங்க தொகுதி வரையறை செய்வோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக சாதாரணமா இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் 71 எப்படி மாறிக்கிட்டே 543 நிக்குது. அதை போல மறுபடியும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு வரையறையை டைரக்டா பண்ணாங்கன்னா பாதிப்பு ஏற்படுது தென்னகத்திற்கு, இந்த திராவிட மாநிலங்களுக்கு தென்னகத்துல பாதிப்பு ஏற்படுது. தென்னகத்தை போல வட மாநிலத்துல கூட வடபகுதியில 2-3 மாநிலங்கள்ல பாதிப்பு ஏற்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கணக்கு போடும்போதுதான் 39 நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது 31 மாறுகிறது, குறைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை போல இருக்கு. ஆனால் அதுவே உத்தரப்பிரதேசத்துல, குஜராத்ல, பீகார்ல இங்கெல்லாம் அதிகமாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கணக்கு எல்லாருமே தெரியுது. ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பாரதிய ஜனதாவில் இருக்கிற நபர்கள் சொல்றதை பத்திலாம் நம்ம கேட்கக்கூடாது. அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு சும்மா விளம்பரம், வியாபாரம், தொழில், இப்படி அலையிறது. நாம சொல்லுவது நாட்டு மக்களை பாதுகாக்கவும் நம்முடைய உரிமை குரல்னாரு நம்முடைய முதல்வர் அவர்கள். அதுக்குதான் என்ன சொன்னோம்னா 543 எம்பில தமிழ்நாட்டிற்கு 39, அந்த ரேஷியோ அதே சதவிகிதத்தில் அதே விகிதாச்சார அடிப்படையில நீ அங்க 800 வந்தா இங்கேயும் அதே லெவல்ல அந்த பர்சன்டேஜ் வரணும், விகிதாச்சார அடிப்படையில் வரணும்னு நம்ம குரல் கொடுக்கிறோம். அதுல என்ன தப்பு? அப்படி குரல் கொடுக்கறதுக்கு முந்தைய அமித்ஷா வந்தாரு. அமித்ஷா தான் ஏற்கனவே பலமுறை எப்ப வந்தாலும் ஒரு RSS காரர் அதை எப்பயும் ப்ரூவ் பண்ணுவார். இந்தியாவில இங்கிலீஷே இருக்கக்கூடாது, இங்கிலீஷ் எடுத்துட்டு இந்தியை போட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு RSS காரர் யாருன்னா நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அப்படிப்பட்ட அமித்ஷா கோயம்புத்தூருக்கு அப்புறம் இது பண்ணார். அதெல்லாம் எதுவும் மாறாது, நீங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்காதீங்க, யார் சொன்னது உங்களுக்கு மாறும்னு அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு போயிட்டார். நம்ம முதல்வர் என்ன கேட்டாருன்னா, தெளிவா சொல்லுங்க, நாங்க கேட்கிற கேள்விக்கு விளக்கங்களை கரெக்டா சொல்லுங்க, இது ஒண்ணும் சாதாரண பிரச்சனை இல்லை, நாட்டு பிரச்சனை, எச்சரிக்கை அப்படின்னு முதல்வர் அவர்கள் தெளிவாக அப்ப சொன்னாங்க. எங்களுக்கு 39 இருக்குமா, அவங்களுக்கு 100 என்பது 150 ஆகும், அவங்களுக்கு 150 என்பது 170 ஆகும். ஆனா நாங்க 39 இருப்போம், உங்களுக்கு தான் மாறலையே அப்படின்னு சொல்றதுல என்ன பலன்? எங்களுடைய உரிமை குரலுடைய அழுத்தமும் வலிமையும் குறைதா இல்லையா? எங்களுக்கான எம்பிகளுடைய அந்த சதவீதங்கள்லாம் அப்புறம் ஓட்டெடுப்புக்கு நீ ஏன் எதிர்பார்க்கிற? ஆக நாங்கள் இல்லாமலேயே ஒரு நாட்டை நடத்துறது, தென்னக பகுதி இல்லாமல் ஒரு 3 மாநிலத்துல ஓட்டை வாங்கி ஒரு 7-8 மாநிலத்தை கணக்கு பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆகிறது, சவுத்லாம் தேவையில்லை போங்க அப்படின்னு தள்ளக்கூடிய கொடூரமான ஒரு நிலைமை இந்தியாவிற்கு வரும். சப்கான்டினென்ட் என்று சொல்லுகிற இந்த இந்திய துணைக்கண்டம் பாதிப்பு ஏற்படும் நம்ம முதல்வர் சொல்றாங்க. அத ஆய்வறிஞர்கள் எல்லாரும் சொல்றாங்க, ஆய்வாளர்கள். இன்னைக்கு நம்மிட கூட்டத்தில் கலந்து கொண்ட முதல்வர்கள் பல்வேறு
இயக்கங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த முதல்வர்களும் அந்த கணக்கு அழகாக சொல்றாங்க. ஆகவே இது மக்கள் பிரச்சனை, உரிமை குரல். அதனாலதான் இப்ப மறுபடியும் பார்த்தார், நம்முடைய எம்பிகள் அங்க பேசுறதுக்கு நாட்டு அளவுல இந்த பிரச்சனையை பத்தி பார்லிமெண்ட்ல எழுப்புறாங்கன்னா அதெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். இது என்னது இது மக்களுடைய தேவையை குறித்தது. அவங்க சொன்னாங்கன்னா நீ அதுக்கு பதில் சொல்லிட்டு போ. ஏன் இந்த பதில சொன்னா என்ன, அந்த விகிதாச்சாரம் நாங்க அப்படியே பாதுகாப்பா அப்படின்னு சொன்னா என்ன. ஆனா இதை சொல்லாமலே நீ ஒத்தி ஒத்தி வச்சு பயந்து ஓடும் பொழுதுதான் இதில் உள்ளே இருக்கிற திட்டமிட்ட சதி எங்களுக்கு புரிகிறது. தென் மாநிலங்களை புறக்கணித்து விட்டு வடபகுதியை வைத்துக் கொண்டு நீ ஆட்சிக்கு போகணும்னு ஒரு முடிவு பண்ணி இந்த வேலையை செய்யறேன்னு எங்களுக்கு தெரியுது. அதனாலதான் முதல்வர் என்ன பண்ணாங்க, உடனே கூட்டத்தை கூட்டினாங்க. கூட்டி இப்ப நானே வரேன் எம்பிக்களோட, இன்னும் இதனுடைய தொடர்புடைய அத்தனை பேரும் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறோ நீங்களும் வாங்க, டைரக்டா போய் பிரைம் மினிஸ்டர் நியாயம் கேட்போம், ஆர்குமெண்ட் பண்ணுவோம், அவரு அதுக்கு சொல்லட்டும் அப்படின்னு முடிவெடுத்து அறிவிச்சுட்டாங்க. ஆகவே இது உண்மையாக இன்றைக்கு இந்தியாவின் இறையாண்மைக்கு தேவையான, அதைத்தான் நம்ம பார்க்க முடியும். மக்களை திசை திருப்புறதுக்காக தொகுதி மறுசீரமைப்புங்கிற விவகாரத்தையும் மும்மொழி கொள்கை விவகாரத்தையும் கையில் எடுக்கிறாங்க. அதாவது மொழி பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, இனப்பிரச்சனை இவைகளை சம்பந்தமாக பாரதிய ஜனதா என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிரான கருத்து கொண்டது ஒண்ணு RSS. இந்த RSS கருத்தின்படி பாத்தீங்கன்னா இப்ப கூட அமித்ஷா ஒன்ன கமிட் பண்ணார். என்ன கமிட் பண்ணார் தெரியுங்களா? ஒரு நாள் பேசுறார், மொழியின் பெயரால் ஏராளமான பிளவுகள் ஏற்பட்டு விட்டன நாட்டில். அப்படின்னா என்ன, மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதால் இந்தியா இன்னும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்றோம். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டத அமித்ஷா தன்னுடைய பாணியில பிளவுகள் ஏற்பட்டதுன்றாரு. என்ன தெரியுங்களா, RSS கொள்கை, கோல்வாக்கருடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் புக்ல என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? மாநிலங்களே தேவையில்லை, மாநிலங்களே தேவையில்லை அப்படின்னு ஒரு கருத்து. மாநிலங்களே தேவையில்லைன்ற மாதிரி அவங்களுடைய பேஸ், அவங்களுடைய கொள்கைன்னும் போது அதையெல்லாம் பின்பற்றக்கூடிய அளவுக்கு அமித்ஷா இன்னைக்கு அப்பப்ப எடுத்து எடுத்து வெளியில காட்டிக்கிட்டு வர்றார். அதனாலதான் நம்ம சொல்றோம், இவர்களை நம்ப முடியாது, நீ தெளிவாக கமிட் பண்ணு, இந்த விகிதாச்சார அடிப்படையில் நாங்க பிரிக்க போறோம், அதுல எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது, நீங்களும் போயிட்டு வாங்க, நம்மளும் எல்லாரும் நல்லா செய்வோம். அப்படி சொல்லுவதில் உனக்கு என்ன வலிக்குது, உனக்கு என்ன கேடு வருது, அதைத்தான் நம்ம கேட்கிறோம். அதை விட்டுட்டு நான் சொல்லிட்டேன்னு இந்த ரகசியமா முதல்ல என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இந்த பிரச்சனை வரும்போது நாங்க ஒண்ணு யாருமே சொல்லவே இல்லையே, இவங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. உண்மை என்ன தெரியுங்களா? ரகசியமா சத்தம் போடாம 26 2026 இதை செஞ்ச பிறகு நம்ம கத்தி நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது. அதுதான் கவனிக்கணும், இவங்களுடைய சதி திட்டத்தை கவனிக்கணும். தந்திரம் என்ன தெரியுங்களா? அமைதியா இருந்திருப்பாங்க. 2000 ஏற்கனவே வாஜ்பாய் காலத்தில் அன்றைக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டது இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு. அர்ஜுன் சம்பத் இதுல என்ன சொல்றாருன்னா, இந்திரா காந்தி இப்ப இருந்திருந்தாருன்னா திமுகவினரை முட்டி தட்டி சிறையில் அடைச்சிருப்பாங்க, மிசா மீண்டும் வந்திருக்கோம், பிரிவினைவாதம் பேசும் திமுகவினரை தண்டிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாரு. அர்ஜுன் சம்பத் போன்ற ஆட்கள் ஏன் தான் இப்படி இன்னும் எந்த விதமான சுய புத்தியும் அறிவும் இல்லாம, தொல்புத்தி இல்லாம வடநாட்டுக்காரங்களுக்கு காலை பிடிச்சிக்கிட்டு பின்னால ஓடுறாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுங்க, இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கொண்டு வரப்பட்ட விசா, அன்னைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த கொடூரமான சட்டத்தின் காரணமாக உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு எங்க தலைவர் முத்தமிழ் கேட்டார். அதெல்லாம் தெரியாது அர்ஜுன் சம்பத்துக்கு. நாம உறவுக்கு கை கொடுக்கலாம், நீங்க தேர்தல் அலையன்ஸ் கூட்டணி கூட இருக்கலாம், ஆனால் உரிமைக்கு குரல் கொடுப்போம். அது என்ன ஜனநாயக உரிமைகளை பறிக்கிறதுன்னு எதிர்த்தார், கடுமையாக பேசினார். முதல் கைது செய்யப்பட்டு அதிகமாக பாதிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் கூட சொல்லணும்னா எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி திருமணமாகி 3 மாதத்துக்குள்ள திரைக்கு போனார். எழுதி கொடுத்துட்டு போனா அதை விட உயிரை விழுவோம், எங்களுக்கு கொள்கை பெருசுன்னு சொன்ன இயக்கம் இது. அதுக்கு பிறகு 1 வருடத்துக்கு பிறகு எல்லாரும் முடிஞ்ச தானாகவே அதை வாங்கியது மட்டுமல்ல, இதே சென்னைக்கு அதே அம்மையார் இதே நம்முடைய மெரினா கடற்கரை கூட்டத்துல நாங்க அது அப்ப செஞ்சது தவறாகத்தான் போய்விட்டதுன்னு தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்ட ஒரு நிலை அர்ஜுன் சம்பத்துக்கு என்னத்தை தெரியும். அதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தை உடனே அப்படியே அடிச்செல்லாம் உடனே முட்டி தட்டிலாம் கட்டி இருந்தவார். இந்த கதையெல்லாம் ஒண்ணுமே வேலைக்காகாது. நாங்க மக்கள் பிரச்சனைக்கு போறோம், சமூக நீதிக்கு போராடுறோம்.
உனக்கெல்லாம் அந்த வேலை கிடையாது. எங்கேயோ வீட்டுல உட்காந்துன்னு இல்ல எவராவது ஒருத்தவன் காசு கொடுத்தானா விளம்பரத்தை கொடுத்தானா மதம் வெறி கிரின்னு பிடிச்சி தமிழக அரசை டிஸ்மிஸ் செஞ்சுட்டு சட்டசபை தேர்தல் நடத்தணும். இவங்க வந்து ஊழல் செய்து பணம் கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க, கொள்ளடிச்ச பணத்தை வச்சு தேர்தலை சந்திப்பாங்க, அதனால டிஸ்மிஸ் செஞ்சுட்டு சட்டசபை தேர்தல் நடத்தணும். அதே போல இப்போது எப்படி இருக்கோ அதே போல நிதி வந்து தரக்கூடாது தமிழக அரசுக்கு. நிதி தந்தா இவங்க வந்து கொள்ளடிக்கிறாங்க, அதனால திட்டங்களை வந்து மத்திய அரசை நேரடியாக செய்யணும். இப்படிப்பட்ட தமிழ் துரோகியை தமிழ் மாநிலத்திற்கு தமிழ்நாட்டிற்காக அநியாயத்தையும் அக்கிரமையும் நினைக்கக்கூடிய மனிதர்களை முதல்ல தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றணும். எங்கேயாவது போய் உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல குஜராத்ல எங்கேயாவது கடை இல்லைன்னா அந்த சங்கமத்தை திரிவேணி சங்கமத்துல ஆத்தோட போய் சேரலாம். நீ போய் அங்க போய் குதி. இங்க என்ன வேலை? இங்கு நல்லாட்சி நடக்கிறது. 2182 கோடி இன்னும் வந்து கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டியது. ஒவ்வொரு துறையிலையும் அங்கங்க நிறுத்துற. ஜிஎஸ்டியில வசூல் பண்ண பணத்தை எந்த முறையில் அந்த முறையில இன்னும் நீ வந்து கொடுக்கல. இப்படி எல்லா வகையிலையும் மாநிலத்திற்கு வர வேண்டிய நிதியை கொடுக்காம மிகப்பெரிய அளவிற்கு சங்கடத்தை தர்ம சங்கடத்தை உண்டாக்குறது. ஏன்னு இப்ப புரியுதா? இந்த நபரை விட்டு எதுக்கு பேசுறாங்க தெரியுங்களா? சட்டசபை தேர்தல் வர்றதுக்கு முந்தி தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய தர வேண்டிய ஒன்றிய நிதி எல்லாத்தையும் நிறுத்தணுமா? நிறுத்திட்டா மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்க முடியாது, மாணவ மாணவியர்களுக்கு 1000 ரூபாய் படிப்பதற்கு கொடுக்க முடியாது, பல்வேறு நிலைகளிலே துறைகளிலே இன்றைக்கு புதிய வேலை வாய்ப்புகள் செய்ய முடியாது, தர முடியாது, மருத்துவ துறையிலேயும் இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு செய்து கொண்டு இருக்கிற நன்மைகளை செய்ய முடியாது. அதனால உரிமை தொகை பெற முடியாம, அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு காலை உணவு கொடுக்க முடியாம, இன்னும் வந்து பேருந்து கட்டணங்களுக்கு இது பண்ணி சரி பண்ண முடியாம, இப்படி ஒட்டுமொத்தமாக மக்கள் பாதிக்கணுமா? அப்போ வந்து இவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்களாம். இவர்களே தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க. நான் இதன் மூலமா என்ன கேட்டுக்கிறேன்னா, ஒருத்தர் கூட இவர்களை எந்த காரணத்தை முன்னிட்டு ஆதரித்து விடக் கூடாது என்பதற்கு இதுவே ஒரு ஆதாரம். இந்த நபர் அங்க போலாமே தவிர இங்க உட்கார்ந்துட்டு பேசுவதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. தமிழ்நாடு அரசு டிஸ்மிஸ் 356 என்னன்னு தெரியுமா? அந்த 356 நாம எப்படி சந்திச்சோம் தெரியுமா? உச்ச நீதிமன்றத்தினுடைய இன்றைய தீர்ப்பினுடைய நிலைப்பாடுகள் இருக்கிற குறிப்புகள் தெரியுமா? நினைச்ச உடனே நீ என்ன கலைச்சிட்டு போட்டுருவோம் கதை தெரியாத? அப்படி மட்டும் பழைய நிலையில இருந்திருந்தா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பிஜேபி இல்லாத சர்க்கார் 6 மாசம் கூட நீ நடத்த விட்டுருக்க மாட்ட. உன்னுடைய மோசடித்தனம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு எதுவும் சட்டமும் தெரிஞ்சுக்காம, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதை பற்றியும் புரிந்துக்காம, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி பற்றி எதுவும் நினைக்காம, பெண்களுக்கு ஏன் இவ்வளவு செய்றீங்க, பெண்களுக்கு செய்யக்கூடாது என்று சொல்லுகிற பிஜேபியின் குரலாக அர்ஜுன் சம்பத்து இன்னும் கூட விட்டீங்கன்னா உடன்கட்டை ஏறத ஏன் சட்டம் போட்டா என்னன்னு கேட்கக்கூடிய ஆளு. கணவன் செத்தவொன்னா பொண்டாட்டி கை காலை கட்டி நெருப்புல போடுங்க, அதுதான் எங்களுடைய சட்டம்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த அர்ஜுன் சம்பத்து. இப்படிப்பட்ட நிலையில குணநலன் உடையவர்களை பற்றி நாம பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அவங்கெல்லாம் எங்கேயாவது நின்று எங்கேயாவது கத்திட்டு எப்படியாவது போய் சேரணும். செந்தில் பாலாஜி விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. அமைச்சரா நீடிக்க விரும்புகிறாரா இல்லையா, அந்த கால அவகாசம் ஒரு 10 நாள்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காலக்கெடு கொடுத்துருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதே நேரத்தில் பாஜக மாநில தலைவர் எப்போ சுப்ரீம் கோர்ட் இதை போல சொன்னதோ இனிமேல் அந்த பதவி வகிக்க அவருக்கு தகுதி இல்லை, அந்த பதவியிலேருந்து அவரை நீக்கணும் அமைச்சர் பதவியிலேருந்து அப்படின்னு அவர் சொல்றாரு. பாஜக பேசுறதுல எந்த விதமான அர்த்தம் கிடையாது. சும்மா வந்த நாய்க்கு ஏதாவது கேட்க வேண்டியது. அவருடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே பாபர் மசூதி கேஸ், இன்னும் அதற்கு முன்பு இருந்த நிறைய கிரிமினல் கேசஸ், மர்டர் கேஸ் கூட அமித்ஷா மேல இருந்ததில்லை. இப்படி எல்லாம் இருக்கும் போதே நீ அரசு பதவிகள்லயும் அதுலயும் நடமாடிட்டு கிடந்து இல்ல, கொடுமைகளை செஞ்சுட்டு கிரிமினலாகவே நடந்துகிட்டு இருந்த அமித்ஷாவை வந்து உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா என்னுடைய அன்பு சௌரன் செந்தில் பாலாஜி ஒரு நல்ல மனுஷன், 4 பேருக்கு நல்லது செய்து மக்களை வரவழைத்து நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் தான் செந்தில் பாலாஜி. அவர் என்ன சட்டப்படி என்ன நடவடிக்கையோ எடுக்கிறதா எடுக்கணும். முதல்வர் வந்து நீங்க வந்து பொறுப்புல இருந்து செயல்பட சிறப்பாக பணியாற்றி இப்ப சொல்றாருங்க. இன்னைக்கு கூட அவருடைய அறிக்கை படிச்சு பாருங்க. கோடை காலத்தில் கடுமையான கோடை வருது, ஆனால் இந்த கோடை காலத்தில் கூட கரண்ட் மின் தட்டுப்பாடு வராது, நான் பாத்துக்கிறேன். மின் தட்டுப்பாடு வராத அளவிற்கு நான் நிர்வாகம், அந்த நிர்வாக திறமைக்கு தான் அவரை விரும்புறோம். அதனால கோர்ட்டு கூட நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடல.
விருப்பம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கு. அதற்கான பதிலை அவர் முறையான சட்டப்படியாக எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்வார். அப்ப தெரியும். பொது இடங்கள்ல கட்சி கொடிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திமுக வந்து பொது இடங்களில் உள்ள கட்சி கொடிகளை 15 நாள்ல எடுத்துடணும் அப்படின்னு அறிவிப்புலாம் வெளியிட்டது. அதன்படி திமுகவினர் சில இடங்களில் அதை எடுத்திருக்கிறாங்க. இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் சொல்லும் பொழுது இது தொடர்பாக அனைத்து கட்சிகளையும் திமுக வந்து கலந்து ஆலோசிச்சிருக்கலாம், 15 நாளில் எடுத்துணும்னு சொல்லி அவங்க மட்டும் சொல்றாங்க. கட்சி கொடி இருக்கிறது அந்த கட்சிகளின் வந்து உரிமை. அவருடைய கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறார். அதை வந்து நம்ம வரவேற்போம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய கருத்தை இப்ப சொல்லியிருக்கார். அதற்கு பிறகு நம்முடைய இயக்கத்தின் சார்பாகவும் அவர்களிடம் பேசியிருப்பாங்க, பேசுவார்கள். ஆகவே அது நடைபெறுவது என்பது அரசியல் ரீதியான ஒரு பரிமாற்றமான கருத்துக்கள் தான். அதுல ஒன்றும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே நேரத்தில் பொது இடத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்குகள் போடுவதும், வழக்குகள் போட்டு கோர்ட்டில் எடுப்பதும், கோர்ட்டு மூலியமாக சொல்லுவதும் என்கின்ற போது கோர்ட்டு உத்தரவுலாம் வந்துட்ட பிறகு திமுகவுடைய தலைமை சரி முதல்ல நம்ம கொடி எடுப்போம் அப்படின்றதுக்காக அது சொல்லியிருக்கலாம். அந்தந்த இயக்கங்களும் அதை பின்பற்றலாம். அவர்களும் கோர்ட்டு உத்தரவுப்படி நடக்க வேண்டியது இருக்கலாம். இல்ல அந்த உத்தரவை எதிர்த்து போராட்டம் பண்ணுவது என்பது கோர்ட்டிலேயே கூட மேல்முறையீட்டு கூட போகலாம். அதை யாரும் மறுக்கப்படுறது. ஆகவே இது அவரவர்களின் விருப்பப்படி நடைபெறுகிற ஒன்று. தோழர் அவர்களுடைய கருத்து இயக்கத்துக்கிட்ட இப்ப சொல்லியிருக்காரு. கழகமும் அவரோட கலந்து பேசுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது. அது வந்து வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். அது வந்து கோர்ட்டு சொல்லிச்சு செஞ்சோம், நீங்களும் அதை செய்யல, இல்ல சரி கூப்பிட்டு பேசுவோமா பேசிக்கலாம். இதுல எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள்லாம் கிடையாது. மும்மொழி சம்பந்தமாக இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல நம்முடைய குழந்தைகள், பிள்ளைகளுடைய கல்வியை கெடுத்து குட்டிச்சுவராக்குவது ஒரு புறம், 3ஆவதுக்கு 5ஆவதுக்கு 8ஆவதுக்கெல்லாம் என்ட்ரி எக்ஸாம், நுழைவுத் தேர்வு மாதிரி வச்சு இடைநின்றலை அதிகப்படுத்துவதற்கு திட்டம் போடுகின்ற RSS வேலைதான் வந்து அந்த தேசிய கல்வி திட்டம். அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, யாரும் ஒத்துக்கொள்ளவும் முடியாது. அப்படிப்பட்ட கொடுமையான அந்த கல்வி திட்டத்தை போல அந்த மும்மொழி திட்டத்துல இது பண்ணும் பொழுது மிக பாருங்க, பார்லிமெண்ட்ல, நாடாளுமன்றத்துல ஆட்சி மொழி குழு, ஆட்சி மொழி கூட்டுக்குழு, அந்த குழுவுக்கு தலைவர் யாரு? மிஸ்டர் அமித்ஷா. RSS அமித்ஷா. அந்த அமித்ஷா அப்ப சொல்றார் 112 அறிக்கையா, 112 பரிந்துரை, 112 பரிந்துரைகள் கொண்ட 11வது அறிக்கையை குடியரசு அனுப்புறாங்க. அதுல இருக்க கொடுமையை பாத்தீங்கன்னா தான் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஆனாலும் ஒண்ணு சொல்றேன். அதுல சொல்றாரு பாருங்க, இந்தியா விளங்குமா, எதிர்காலம் என்ன ஆகும் நம்ம இளைஞர்களின் எதிர்காலம். ஏற்கனவே உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஒரிசா போன்ற அத்தனை மாநில இளைஞர்களையும் கெடுத்து குட்டிச்சோராகிட்ட. 3 மொழி கொள்கைன்ற பேர்ல இங்கிலீஷையும் சொல்லி தர்றது கிடையாது, 3வது மொழியும் கிடையாது. ஒரு மொழி கொள்கையாக இந்தியை மட்டும் சொல்லி அந்த இந்தியையும் சரியா சொல்லி தராம இன்னைக்கு எல்லா இடத்திலும் பாவம் கிடக்குறாங்க. அப்படித்தான் இந்தியாவை நாசப்படுத்த வேண்டும் என்று இவர்களுடைய RSSின் ஆசை. அந்த ஆசையின் அடிப்படையில இப்ப சொல்றாரு, கல்லூரிகளில் ஆங்கிலத்துக்கு பதில் இந்தியை வைத்திருக்க வேண்டும். ஆங்கிலத்துக்கு பதில் இங்கிலீஷ் கிடையா, ஆங்கிலத்துக்கு பதில் ஹிந்தியை கொடு. அதுக்கு மேல இந்த போட்டி தேர்வுகள்லாம் நடக்குது இல்ல, போட்டி தேர்வுகள் வேலை வாய்ப்புக்கு, அதுக்கு அந்த போட்டி தேர்வுகளிலும் ஆங்கிலம் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு அமித்ஷாவினுடைய பரிந்துரை போயிருக்குன்னா என்ன கொடுமை பாருங்க. உலகம் முழுவதும் இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள், மருத்துவர்களே உலகம் முழுவதும் பணியாற்றுகிறார்கள். இருமொழி கொள்கையை படிச்சுட்டு எல்லாரும் நல்லா இருக்காங்க. 3 மொழி என்ற பேர்ல ஒரு மொழியை சொல்லி கொடுத்த இந்த பிஜேபி கவர்மெண்டினுடைய இளைஞர்கள் பாவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நிலைமை தமிழ்நாட்டில் இவ்வளவு நல்லா வந்துடுச்சு என்ற வேகத்துல RSS காரர்களுடைய திட்டப்படி இன்றைக்கு இந்த மும்மொழியை வலியுறுத்துகின்ற பொழுது ஆங்கிலத்தை எடுத்துட்டா சரியா போச்சு. எல்லாம் நாடு இருண்டு போவதற்கு ஒரு வழியை அமித்ஷாவின் கூட்டம் உருவாக்குகிறது. அதனால தான் நாம ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறோம். நம்முடைய முதல்வர் கடுமையாக சொன்னார், தடித்தரமான வார்த்தைகளை கைவிடுங்கள்னு ஒரு தடவை சொன்னாரு. 1965 மீண்டும் வரும் எச்சரிக்கை அப்படின்னு ஒரு எச்சரிக்கை செய்தார். அதுக்கப்புறம் அப்படியே ரிவேஷ் ஆனாங்க. இப்ப மறுபடியும் இப்படி வருவாங்க. இப்படி வந்து வந்து போகின்ற ஒரு கூட்டம் தான் பிஜேபி RSS கூட்டம். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.